விஜய் தொலைக்காட்சி மகாநதி சீரியல் மூலயமா மக்களிடையே ரொம்பவே பிரபலமானவங்க தான் லக்ஷ்மி பிரியா அவர்கள். காவேரி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க. சமீபத்தில் ஒரு விருது விழாவில் அவங்க நிறைய ஆக்சுவலி ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கல இந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்ததாலன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சமீபத்தில் ஒரு விருது விழாவில் ரொம்பவே ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் அவங்களுக்கு நடந்துருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த விருது விழாவில் அவங்க அப்பாவும் அம்மாவும் கூட இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க காவேரி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது லக்ஷ்மி பிரியா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெள்ளித்திரையிலேருந்து தான் இந்த சின்ன திரைக்கு வந்திருக்காங்க. வெள்ளித்திரையில் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல. ஒருவேளை அந்த இம்பார்ட்டன்ட் ரோல் கிடைக்கிறதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் தாண்டணும், அந்தளவுக்கு கெப்பாசிட்டி எனக்கு இல்லை போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நானே வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன திரையில் அதுவும் இந்த மகாநதி சீரியல் மூலயமா எனக்கு கிடைச்ச அந்த ஒரு லவ் அஃபெக்ஷன், கூட்டத்திலேருந்து யாராவது ஒருத்தவங்க காவேரி அப்படின்னு கத்தினாலே எனக்கு உள்ளே இருந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் இதுக்காக பல நாள் நான் வந்து ஏங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கூட அவங்க வந்து சொல்லி ரொம்பவே கண் கலங்கினாங்க. நான் அவங்க அப்பா அம்மான்னு வந்து சொல்லக்குள்ள ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஆகி டவுன் ஆகிட்டாங்க, ரொம்ப அழுதாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் மேடைக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஒரு பிரேவான ஒரு போல்டான ஒரு பொண்ணை நீங்கள் வளர்த்துருக்கீங்க, இந்த மாதிரி பொண்ணு நீங்கள் பெற்றதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒவ்வொரு லேடி சொல்லக்குள்ள ஒரு ப்ரவுட் பேரண்ட்ஸாக அவங்கள வந்து பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, ஆக்சுவலாக என் பொண்ணு வந்துட்டு ஸ்டடீஸ்லலாம் ரொம்பவே டாப்பர், காலேஜ்லேயும் அவள் தான் டாப்பர், எதை எடுத்தாலும் அவள் வந்து ஷைன் பண்ணுவாள், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வருவாள். அப்படிப்பட்டவ இந்த மாதிரி ஒரு சினிமா துறை அப்படின்னு வந்து அவள் தேர்ந்தெடுத்தது எங்களுக்கு வந்து பிடிக்கல தான். பட் ஆனால் இந்த துறையிலையும் அவள் ஷைன் ஆகி அவள் வந்து டாப் ஆயிட்டா அப்படின்னு வந்து நினைக்கக்குள்ள எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் இதுலேயுமே என் பொண்ணு நல்லா இருந்தால் எனக்கு அது போதும், வேறு என்ன நான் கேட்க போகிறேன், அது போதும் அப்படின்னு வந்து சொல்லக்குள்ள உடனே காவேரி சொல்கிறாங்க, இத்தனை பேருடைய அன்பை நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன், கண்டிப்பாக நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அந்த ஒரு மேடையே அவ்வளோ ஒரு அழகாக வந்து எமோஷ்னலாக வந்து மாறிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.